ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இப்போ தமிழ் டப்பிங்ல டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல ஒரு இந்தி ஆக்ஷன் த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய கில் படம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். கில் இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோயினுடைய ஃபேமிலியும் நம்ம ஹீரோவும் ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாங்க. அதே ட்ரெயினில் வழிப்பறி பண்ணுற ஒரு கும்பல் பார்த்தீங்கன்னா ஏறி வராங்க. அவனுங்க ஒரு சில பிரச்சனைகள்லாம் பண்ணுறானுங்க. அந்த கும்பல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க நம்ம ஹீரோயினுடைய ஃபேமிலியை வம்புக்கு இழுக்க, அதே சமயம் நம்ம ஹீரோ இவனுங்க கிட்ட இருந்தே ஹீரோயினுடைய ஃபேமிலியை காப்பாத்துறதுக்காக களத்தில் இறங்குறாரு. இதுக்கப்புறம் இந்த கதையில் எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, நம்ம ஹீரோவுக்கும் இந்த கும்பலுக்கும் நடுவில் எந்த மாதிரியான சண்டைகள் சச்சரவுகள் எல்லாமே அரங்கேறிச்சு, அதுதான் இந்த படத்துடைய ஒரு தரமான ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு இங்க நம்ம சொல்லலாம். இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தை நீங்க பார்த்து முடிச்ச உடனே உங்களோட மைண்டுக்குள்ள ஒரே ஒரு விஷயம் தான் தோணும். அது என்னன்னா, என்ன படம்டா சாமி, எப்படிடா இந்த படத்தை இவனுங்க எடுத்திருப்பானுங்க, அந்த விஷயம் தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தோணும். ஏன்னா அந்த லெவல்ல இந்த படத்தை பாத்தீங்கன்னா இவங்க எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். அதுவும் சாதாரண ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இல்ல, ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸையும் வேற லெவல்ல தெறிக்க விட்டுருக்காங்க. நீங்க ஹாலிவுட்ல ஜான்விக் மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க பாத்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த படமும் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸையும் வேற லெவல்ல ரத்தம் தெறிக்க தெறிக்க செம்மையா எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்துடைய இன்ட்ரோலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படம் வேற ஒரு டோனை பாத்தீங்கன்னா எடுக்கும். அதுக்கப்புறம் இந்த படம் ஃபுல்லாவே அவ்வளவு வெறித்தனமா செம்மையா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா அந்த இன்ட்ரோலுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த படம் வந்து எடுக்கும் பாருங்க, அது செம்ம கூஸ் பம்பிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத நீங்க படத்துல பாருங்களேன், அவ்வளவு வெறித்தனமா எக்ஸ்ட்ராடினரியா காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய எல்லா ஆக்டர்ஸுமே செம்மையா நடிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோவாகட்டும் ஹீரோயின் ஆகட்டும், அதே சமயம் இந்த படத்துல வில்லன் கேரக்டர்ல ஒல்லியா ஒருத்தன் நடிச்சிருப்பான். அவன் பேசுற ஸ்லாங்கா இருக்கட்டும், அவனோட பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், எல்லாமே படத்துல அட்டகாசமா இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இவங்க எல்லாருமே படத்துல பின்னி இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். படத்துல நடிச்சிருக்க எல்லா ஆர்டிஸ்டுகளுமே அவங்களுக்கு கொடுத்த அந்த கேரக்டர்ல ரொம்ப நீட்டா நேர்த்தியா செம்மையாவே பாத்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துடைய மியூசிக்கும் நம்ம கண்டிப்பா சொல்லலாம். இந்த மாதிரி பரபரன்னு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் போற ஒரு படத்துக்கு எந்த அளவுக்கு சூப்பரா மியூசிக் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நல்லாவே பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. குறிப்பா பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் படத்துல அல்டிமேட்டாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய சினிமாட்டோகிராஃபியை பத்தி பேசணும் அப்படின்னா, ஒரு ஆக்ஷன் மூவி அப்படின்னாலே அதுல இவங்க காட்டுற விஷுவல்ஸ் அதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த படத்துல இவங்க காமிச்சிருக்க ஒரு கேமரா ஆங்கிள்ஸ் ஆகட்டும், ஃப்ரேம் ஆகட்டும், விஷுவல்ஸ் ஆகட்டும், எல்லாமே தாறுமாறா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை அவ்வளோ பிரம்மாண்டமா நம்ம கண்ணு முன்னாடி காட்டுறதே படத்துல காட்டுற அந்த விஷுவல்ஸ் தான். அதை இவங்க இந்த படத்துல ரொம்ப ஸ்டன்னிங்கா செம்ம கலர்ஃபுல்லா சூப்பராகவே பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. ஸோ சினிமாட்டோகிராஃபிலாம் படத்துல வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் கரெக்டா 1 மணி நேரம் 45 நிமிஷம் கிட்ட ஓடுது. எங்கேயுமே படத்துல நமக்கு லேகே அடிக்கல. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் படத்துடைய ஸ்கிரீன் பிளேவை பரபரன்னு சும்மா பத்திக்கிற மாதிரி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா வேற லெவல்ல பயங்கரமா இவங்க எடுத்துட்டு போயிருக்காங்க. இது வந்து ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். அது எப்படி எல்லாம் ரிவெஞ்ச் நம்ம ஹீரோ எடுக்கிறாரு, அது நீங்க படத்தை பார்த்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. படம் வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்குங்க. இந்த படத்தை நான் உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்க ஜான்விக் மூவிஸ் அதே மாதிரியான மூவிஸ்லாம் விரும்பி பார்ப்பீங்க, தரமான பயங்கரமான ஒரு ஆக்ஷன் மூவி வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த படத்தை நான் உங்களுக்கு 100% சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த படத்துல ஆக்ஷன் மட்டுமே இல்ல, நல்ல ஒரு சிம்பிளான லவ் ஸ்டோரியா காமிச்சிருப்பாங்க. அண்ட் நல்ல ஒரு சூப்பரான பாத்தீங்கன்னா எமோஷனையும் பாத்தீங்கன்னா இந்த படத்துல வச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் படத்துல ரொம்பவே பாக்குறதுக்கு சூப்பரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துடைய மேக்கிங்கை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா, வேர்ல்டு கிளாஸான ஒரு மேக்கிங். உலகத்தரமான படங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த படங்கள்லாம் எப்படி எடுப்பாங்க அதே மாதிரி தான் இந்த படத்தையும் செதுக்கி வச்சிருக்காங்க. அதுவும் நம்ம இந்தியால இருந்து இந்த மாதிரியான ஒரு மாஸ்டர் பீஸ் மூவியை இவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்களை நம்ம எல்லாருமே பாராட்டி தான் ஆகணும். அந்த அளவுக்கு தரமான ஒரு படத்தை இவங்க பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலா இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேண்டாமா, ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் 200% ஒர்த்து அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். படத்தை பாருங்களேன், வெறித்தனமா செம்மையா இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்கிற தரமான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியை சஜஸ்ட் பண்ணு ப்ரோ அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் இந்த படத்தை கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த படம் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல தமிழ் டப்பிங்ல இப்போ உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை மிஸ் பண்ணாம ஹாட் ஸ்டார்ல தமிழ் டப்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.
அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லணும்னா இந்த படத்துல அடல்ட் கண்டென்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஆனா இந்த படத்துல ரத்தம் தெறிக்கக்கூடிய கொடூரமான நிறைய காட்சிகள்லாம் இருக்கு. அதனால இந்த படத்தை ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க, தனியாவே பாருங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனல்ல இருந்து கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 4.5. நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்களா? அப்படி பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல்ல இதே மாதிரி நிறைய மூவிஸுடைய ரிவ்யூஸ் போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வீடியோ போட்ட உடனே ஆன் டைமா உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை கைஸ்.